தேங்க்யூ ஜீசஸ். நம்ம அப்படியே நம்ம கொஞ்ச நேரம் ஆண்டவர் ஆராதனை செய்வோம். கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு கூட God is going to minister unto us even today. Amen. Praise God. Let's just look to God, and as we're going to worship God, let's just continue to seek Him with all of our hearts, with all of our mind. Amen. So I'm going to ask Anand to lead us a time of worship. And 1 minute on. Okay. அப்படின்னு ஜெபம். ஆண்டவரே கர்த்தாவே இந்த வேளை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. Lord, we pray, Lord Jesus, that you will come, oh Father God, with all of your might and power, with all of your glory. Lord, we pray, oh Father God, let the presence of the Almighty God, Lord, will sweep over. Lord, wherever we are, oh Father God, Jesus, fill us, oh God, with your mighty anointing. ஆண்டவரே உம்முடைய ஆவியானவரை கொண்டு எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க ஆண்டவரே. ஹalleluya. ஆண்டவரே நாங்கள் வெறுமையான பாத்திரங்களாய் உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. Lord, we come as an empty vessel. Lord, in the presence of the Almighty God, fill every one of us. Father God, we pray, oh Master, that you will, oh God, Lord, Master, minister unto everyone, oh Father God. Hallelujah. Lord, this is your moment. This is your day, oh God. Hallelujah. We thank you for the new day that you created for us to, Lord, Jesus, to reflect upon your goodness and your mercy, oh Father God. We thank you for protecting us, oh God. இந்த நாள் முழுவதும் எங்களை காத்துக்கொண்டீரே, வழிநடத்தினீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Thank you, Lord. Be with us. We thank you. We give you glory. In Jesus' name we pray. Amen. Hallelujah. Hallelujah. We praise you and we thank you, Father Lord. தேவரீரப்பா உம்முடைய மகிமை எங்கள் மேல அப்பா இந்த நேரத்துல ஊற்றுவீராக. Lord, we want the glory of God today, Father. Lord, as we seek your face, Lord, we want to be filled with the glory of God. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இன்று நிற்கிறார். தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இன்று நிற்கிறார். தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவன் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஹalleluya. அப்பா உம்முடைய வானத்தின் அபிஷேகம் எங்கள் மத்தியில வரட்டும் ஆண்டவரே. Hallelujah. Every preconceived ideas of Father Lord, Abba, we give it in your hands, O God. Oh, we want your will to be done in our lives, oh Father Lord. We want you to be glorified in all that we are doing, oh Father. வானத்தின் அபிஷேகமே இன்று நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே. வானத்தின் அபிஷேகமே இன்று நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ
பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஆவியானவரே நீர் எங்க மத்தியில வாங்கப்பா என்று நம்ம அப்படியே சொல்லுவோம். கொஞ்ச நேரம் அவரை பார்த்து, ஆண்டவரே எங்க மத்தியில வாங்க, ஆண்டவரே எங்க மத்தியில வந்து இடைப்படுங்கப்பா, எல்லா மனுஷிகமான காரியங்களை எங்க விட்டு எடுத்து போடுங்கன்னு சொல்லி அப்படியே கேட்போம். Lord, we want a spirit of Father, so that our flesh will die, oh Lord, only a spirit will live, oh God. We want to walk in spirit of Father, Lord. We want to walk in spirit of Father. We want to live like you, oh God. Hallelujah. We want you, oh Father, Lord. Hallelujah. We praise you. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. ஹல்லேலூயா. உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உன் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உன் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உடைய கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். இந்த நாள்ல கர்த்தாவுடைய கரத்தின் வல்லமை நாங்க பார்க்கும்படி செய்வீராக. ஆவியானவரே அப்பா உடைய கரத்தின் பலத்தை நாங்க பார்க்கும்படி செய்வீராக கர்த்தாவே. ஒரு அப்பா கர்த்தாவே, Lord, let there be creative miracles today, God. Lord, we want something creative today, Father. We want to see the creative hand of God doing something creative in our lives, oh God, so that our lives will be creative. Oh, hallelujah. Lord, every dead spirit of Father, right now in Jesus' name, we command it to go out, oh Father, Lord. Hallelujah. We want to live a life that pleases you, oh Father. We want to live a life that satisfies you, oh God. We want to live a life that glorifies you, oh Master, Lord. Hallelujah. We praise you, Father, Lord. நீர் வாருமே, நீர் வாருமே, நீர் வாருமே. ஆவியானவரே நீர் வாருமே, நீர் வாருமே, நீர் வாருமே. ஆவியானவரே பரிசுத்தரே ஆராதிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம், உயர்த்துகிறோம். நீர் எங்கள் மத்தியில வருவீராக, நீர் எங்கள் மத்தியில அசைவாடுவீராக, நீர் எங்கள் மத்தியில பேசுவீராக, எங்களை மாற்றுவீராக, எங்களுடைய பிள்ளையாய் அப்பா ஏற்றுக்கொள்வீராக. நீ இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Amen, amen, hallelujah, amen, praise be to God, amen. கர்த்தர் நம்மோடு கூட இந்த நாளில் let God minister unto each and every one of us even today, amen, praise be to God, hallelujah. I just want to put this up on the screen. So even today we want to meditate on a reward. பலன் கொடுக்கிறவர், ஆமே, நமக்கு பலனை கொடுக்கிற தேவன். நம்முடைய எல்லா காரியங்களையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா கணக்கில் வைத்திரு. God has an account of everything that we do, amen. So you know, every action has a consequence, amen. நம்ம செய்கிற எல்லா காரியங்களுக்கும் அதுக்கு ஒரு பலன் உண்டு. நன்மைகளை செய்கிற பொழுது அதற்கு நன்மையான காரியங்கள் நடக்கும், கெட்டது செய்யும்போது கெட்ட காரியங்கள் நடக்கும். அது உலக நியதி. That's the principles of this world. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில், கர்த்தருடைய ராஜ்யத்தில், ஒருவேளை இந்த உலகத்தில் உள்ள in this world they may not take notice of certain things that we do. நமக்கு மற்றவங்களுக்கு தெரியாமல் அநேக காரியங்கள் நம்ம நன்மை செய்யலாம். We may help so many people without letting the world know. The world may not recognize that. மற்றவர்களுக்கு தெரியாமல் அநேக காரியங்களை நம்ம செய்யலாம், மற்ற உலகத்துக்கு தெரியாமல் இருக்கலாம், மற்றவங்க நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணாமல் இருக்கலாம். பட் God takes notice of everything. Amen. கர்த்தர் நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் கணக்கில் வைத்திருக்கிற தேவனாக இருக்கிறார். Amen. So God has an account of everything that we do, and surely God has a reward for everything that we do for him and through him and because of him. Amen. Praise God. So I want to just go through a few principles so that we know exactly what we're going to meditate for the next few minutes. Amen.
முதலாவது நம்ம என்ன செய்யணும்? கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். Galatians chapter 6 verse 7. Do not be deceived. God is not mocked. For whatever man sows, that he will also reap. So இதுதான் வந்து it's a kingdom principles. Sowing and reaping is a kingdom principle. Amen. விதைக்கிறதும் அறுக்கிறதும் தேவனுடைய ராஜ்யத்தில் அது ஒரு நியதியாய் இருக்கிறது. Amen. Sowing and reaping. Amen. நம்ம விதைக்கிற விதைகளுக்கு கர்த்தர் நிச்சயம் என்ன செய்வார்? ஒரு பலனை கொடுப்பார். So what we sow is what we're going to reap. Amen. So அந்த காரியங்கள் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? தியானிக்க போகிறோம். அதை பேஸ் பண்ணி தான் எல்லாவற்றையும் நம்ம தியானிக்க போகிறோம். ஆனால் இந்த sowing and reapingல we sow and we may not expect the same amount of reward, but God will add more. And if you read about Isaac, Isaac sowed at the time of famine. இந்த பஞ்ச காலத்தில் எல்லாரும் என்ன செய்வாங்க? விதைகளை சேமித்து வைத்துக்கொள்வாங்க. ஏன்னா சாப்பாடு இல்லாமல் போகலாம், அது உணவு இல்லாமல் போயிடலாம். ஸோ they don't want to sow during famine, because what you sow you may not receive it back. You may never be able to reap it. But Isaac sowed in the time of famine, but it was God who made it to multiply. Amen. அப்போ நம்ம செய்கிறது என்ன செய்கிறோன்னா, விதைக்கிறோம், ஆனால் அறுவடையை கொடுக்கறது யாரு? நம்முடைய ஆண்டவர் தான். அப்போ நம்ம செய்ய வேண்டிய வேலை விதைக்கிற வேலை. Sowing is our work, but it is God who gives a reward. It is God who gives a reaping. Amen. So அப்போ நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன? விதைக்கிற வேலை மாத்திரம்தான். When we sow, God will help us to reap not the same amount. Amen. But multiplied amount. Amen. So Isaac had it 100-fold. The same God is here. He will help us to reap 100 times. Amen. So அப்போ வேத வசனம் என்ன சொல்லுதுன்னா, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று சொல்லி. இது ஒருவேளை டிஃப்ரெண்ட் கானோட்டேஷனில் சொல்லலாம், ஆனால் அதுதான் கர்த்தருடைய ராஜ்யத்தில் உள்ள ஒரு நியதியாகவும் இருக்குது. That's also a principle in the kingdom of God. Amen. So what is sowing and reaping? If you read in Matthew chapter 6 verse 19 and 20, அங்கே என்ன பண்ணியிருக்குன்னா, என்ன சொல்லியிருக்குன்னா, நம்ம அநேக வேளைகளில் எந்த இடத்துல நம்ம வந்து விதைக்கிறோம், where do we sow is very very important. Amen. And how do we sow? Very important. Who asks us to sow is very important. Who do we obey to sow? Very important. Amen. And how much to do it, in what time we do it, everything is important. ஆண்டவருடைய ராஜ்யத்தில் எல்லாமே முக்கியமான ஒரு காரியம். எந்த நேரத்தில் எந்த காரியத்தை யார் சொல்லுகிறபடி செய்கிறோம், இதெல்லாம் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. வேதம் சொல்லுது, Matthew 6, 19 and 20. It says, do not lay up yourselves treasures on earth, where moth and rust destroy, where thieves break in and steal. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த உலகத்தில் நம்ம காரியங்களை சேமித்து வைக்கிற பொழுது அது என்ன செய்யுமா? வந்து பூச்சியும் துருவும் என்ன செய்யுமா? அதை கெடுத்து போடும். திருடுன்னு வந்து திருடி போவாங்க. ஆனால் கர்த்தர் என்ன சொல்றார்? பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணுமிட்டு திருடுகிறதும் இல்லை. I mean, lay up yourself treasures in heaven, where neither moth nor rust destroys, and where thieves do not break in and steal. அப்போ வேதம் என்ன சொல்லுகிறதுனா, நம்ம சோ பண்ணணும், நம்ம வந்து விதைக்கணும். விதைக்கிறதுக்கு ஏற்றபடி ஆண்டவர் என்ன செய்வார்? அறுவடையை பெருக்கி கொடுப்பார். It is God who will give us reaping. It is God who gives us reward. பட் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, சரியான இடத்துல நம்ம விதைக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. Amen. So that's why Bible says that we should treasure up. நம்ம சேர்த்து வைக்கிறது எங்கே வைக்கணுமா? பரலோகத்தில் வைக்கிற பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்? பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். நம்ம சேர்த்து வைக்கிறது எதுவுமே என்ன செய்யாது? கெட்டு போகாது, ஒன்றும் திருடு போகாது என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். So we'll keep these two in mind. Amen. Sowing and reaping is very important, and where we sow is very important as well. Amen. சரி, நம்ம அடுத்து என்னென்ன காரியங்களை நம்ம வந்து இங்கே உலகத்தில் இருக்கிற பொழுது என்னென்ன காரியங்களை நம்ம வந்து விதைக்க போகிறோம். What are we going to sow while we live in this world? These are things that we should continue to do. Not one day, not 2 days, not for a certain period of time, but this is something that we need continue to sow in our lives. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் விதைத்து கொண்டே இருக்கிற பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்? நமக்கு பலன் கொடுத்து கொண்டே இருப்பார். Amen. As long as we sow, God will continue to
give reaping in our lives. Amen. Reward in our lives. Praise God. முதலாவதாக first sowing. ஏன்னா முதல் விதை நம்முடைய வாழ்க்கையில் முதல் விதைக்கிற காரியம் அப்படின்னா ப்ரேயர். ஜெபம். ப்ரேயர். Matthew chapter 6 verse 6. இந்த மத்தேயு 6ஆம் அதிகாரத்தை முழுவதையும் நம்ம நேரம் கிடைக்கும் போது படிக்கலாம். இந்த 6ஆம் அதிகாரம் முழுவதும் நம்ம படிக்கிற பொழுது, அதே மாதிரி லூக்கா 6ஆம் அதிகாரம் முழுவதும் நம்ம படிக்கும்போது ஜெபத்தை குறித்து உபவாசத்தை குறித்து அழகாக எழுதி வைக்கப்பட்டிருக்கு. Amen. So if you can read Matthew 6 and Luke 6, we can read about prayer and fasting and all this related to prayer. Everything related to seeking God, everything related to depending on God. Everything is written in these chapters. If we have time, let's go back and read and meditate on this. Amen. So Matthew chapter 6 verse 6, it says, "But you, when you pray, go into your room, and when you have shut your door, pray to your Father who's in secret place, and your Father who sees in secret will reward you openly." Amen. ஆண்டவர் சொல்றாரு, பிதாவை நோக்கி நம்ம என்ன செய்யணுமா? நம்ம வீட்டுக்குள்ளே போய் கதவை பூட்டிட்டு பிதாவை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணணுமா? அந்தரங்கத்தில் இருக்கிறவன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணணும்னு சொல்லி வேதம் சொல்ல. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிறவன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். Amen. The God who hears us in secret will reward in open. Amen. அந்தரங்கத்தில் கேட்கிற ஆண்டவர் நமக்கு என்ன செய்வாராம்? வெளியரங்கமாய் பலன் கொடுப்பாராம். He will reward us openly. Amen. We may pray in secret. We may go into our own room and shut our door and pray. வேற யாருக்குமே தெரியாம இருக்கலாம் நம்ம ஜெபம் பண்றது. ஆனா நம்ம தனிமையாக இந்த மாதிரி சீக்கிரட்டா ஜெபிக்கிற ஜெபங்களை எப்படி எந்த நிலைமையில இப்போ நம்ம கார்ப்பரேட்டா உட்கார்ந்து ஜெபிக்கிறது ஆண்டவர் என்ன செய்கிறாரு? கேட்டுக்கொண்டே இருக்காரு. Any setting we pray, God hears it. God answers it openly. Amen. கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிற எல்லா ஜெபத்திற்கும் நிச்சயமாக பலன் உண்டு. Amen. நிச்சயமாக பலன் உண்டு. ஒருவேளை இன்னைக்கு நமக்கு அந்த பலனை தெரியாம இருக்கலாம். We may not experience the reward at the very moment when we pray, but God will certainly reward us for the prayer that we pray. Amen. அதான் வேதம் சொல்லுகிறது. சீக்ரெட்ல அந்தரங்கத்தில் ஜெபிக்கிற ஜெபம் ஆண்டவர் என்ன செய்வாராம்? வெளியரங்கமாய் ஆண்டவர் அதுக்கு பலனை கொடுப்பார். Amen. So God will certainly reward every single prayer, no prayer excluded. Amen. அது நம்ம எப்படிப்பட்ட ஜெபமா இருக்கலாம், ரொம்ப அழகா ஜெபிக்கலாம், வேத வசனங்களை சொல்லி அழகா ஜெபிக்கலாம், கொஞ்ச நேரம் ஜெபிக்கலாம், ரொம்ப நேரம் ஜெபிக்கலாம், ரொம்ப எலக்குவெண்டா ஜெபிக்கலாம், ஒருவேளை சாதாரணமாக ஜெபிக்கலாம், சிறு பிள்ளைகளை போல ஜெபிக்கலாம். எப்படிப்பட்ட ஜெபங்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? கேட்கிறவராக இருக்கிறார். ஆமென். மற்றவங்க சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்காக அல்ல. நம்முடைய ஆண்டவர் பார்ப்பார் என்று சொன்னால், நம்முடைய ஆண்டவர் கேட்பார் என்று சொன்னால், ஆண்டவரிடத்தில் நம்ம ஜெபிப்போம் என்று சொன்னால், as long as we pray, however we pray, as long as we pray, God will certainly hears and reward for that prayer. Amen. நம்ம ஜெபிக்கிற எல்லா ஜெபத்திற்கும் பலன் உண்டு. Amen. So if you read about Hannah, அன்னாளுடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது, she continued to go into the house of God and she continued to pray. அன்னாள் ஒவ்வொரு முறையும் தேவாலயத்தில் சென்று என்ன செய்கிறாங்க? அவங்க அழுது தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறத பார்க்குறோம். ஒருவேளை ஒரு முறை ஜெபித்துட்டு எனக்கு ரிவார்ட் கிடைக்கலன்னு சொல்லி ஒருவேளை மன கஷ்டத்தோடு வந்திருந்தாலும் கூட அவங்க என்ன பண்ணுறாங்க? திரும்ப திரும்ப தேவ சமூகத்தில் போய் ஜெபிக்கிறத பார்க்குறோம். She continued to seek after God. She continued to go into the temple of God and she continued to pray. என்ன நடந்தது? அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் என்ன செய்தார்? ஒரு பெரிய பலனை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். Amen. Through Hannah, that God brought one of the greatest prophets, in the past, present and the future. இதுவரைக்கும் சாமுவேலை போல இந்த உலகத்தில் தீர்க்கதரிசி பிறக்கவில்லை. Amen. There was no other prophet like Samuel was ever born. Amen. So God was able to reward that prayer of Hannah. அன்னாளுடைய ஜெபத்தை கேட்டு அதற்கு பலன் கொடுத்தது போல கர்த்தர் நம்முடைய ஜெபத்தையும் கேட்டு நமக்கு ஒரு பலனை கொடுக்க ஆண்டவர் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார், அவர் பலன் உள்ளவராக இருக்கிறார். Amen. So God will reward every prayer. What we have to do is just continue to seek, continue to pray. Amen. Let's not give up. நம்ம ஒரு நாளும் ஜெபத்தை என்ன செய்ய முடியாது? விட்டு விடவே முடியாது. ஒரு நாள் ஜெபிக்கிறோம், 2 நாள் ஜெபிக்கிறோம், 3 நாள் ஜெபிக்கிறோம், பலன் நமக்கு கிடைக்கல, நமக்கு ஒரு ஆன்சர் வரலன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் let's not cease praying. That is why Bible says pray
without ceasing. Amen. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இடைவிடாமல் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் ஆண்டவர் என்ன செய்வார்? நிச்சயமா பலன் கொடுப்பார். ஆமென். ஆமென். பிரைஸ் காட். ஆமென் சொல்லுமா? பிரைஸ் காட். நிச்சயமா நம்ம ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு நிச்சயமா பலன், பெரிய பலனை கொடுப்பார். அன்னாருடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்த அதே ஆண்டவர் இப்பொழுதும் ஜீவனோடு இருக்கிறார், இப்பொழுதும் மாறாதவராக இருக்கிறார். So therefore, if God heard the prayer of Hannah and answered and gave the reward, he will do exactly the same. Amen. So number 2 is fasting. உபவாசம் இருக்கிறதுல ஒரு reward இருக்கு. When we fast and pray, there is a reward. We all pray, fasting for 21 days. I'm very sure, I'm very certain that God has a reward for each and every one of us. It can be tangible, it can be intangible. It can be something that we see immediately, something we will see in the future, whatever it is. But there is surely and certainly a reward for everyone. Hallelujah. We've been fasting and praying. Amen. So ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற காரியங்களை அவர் அதிகமாய் உன்னித்து கவனித்து பார்க்கிற தேவனாக இருக்கிறார். Amen. God sees the deepest part of our hearts. Amen. So fasting is also a way that we are sowing to reap. Amen. Reward நம்ம பெற்றுக்கொள்வதற்கு உபவாசம் உதவி செய்கிறதா இருக்குது. Again, Matthew chapter 6 verse 17 and 18. 17 வசனம் எப்படி ஆச்சு? When you fast, anoint your head and wash your face, so that you do not appear to men to be fasting, but to your Father who is in secret place, and your Father who sees in secret will reward you openly. Amen. ஆண்டவர் என்ன செய்வாரா? அந்தரங்கத்திலே பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். அப்ப பிரேயருக்கும் ஜெபத்திற்கும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? பலன் கொடுக்கிறார். அதே போல உபவாசம் இருந்து ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறதற்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு பலனை கொடுக்கிறவராக இருக்கிறார். Amen. God also rewards every time we fast and pray. God certainly rewards such prayers. Amen. For example, Esther was declared fasting. Esther எல்லாரோடு சேர்ந்து உபவாசம் இருக்கிறதை பார்க்கிறோம். She announced that we will fast. There was a great plan, it was a much bigger plan that was being devised to totally kill and annihilate the people of Jews. இஸ்ரவேல் ஜனங்களை, யூத ஜனங்களை முற்றிலும் அழிக்கும்படியாய் ஒரு பெரிய திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென். அங்க எஸ்தரும் மற்றவர்கள் என்ன செய்யறாங்க? உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுகிறாங்க. They were fasting and praying. When they fasted and prayed, the same plan that was devised to kill the people, it just reversed. Amen. யார் அதுக்கு விரோதமா திட்டம் பண்ணாங்களோ அதே மனிதன், Haman was killed. Amen. Praise God. So it was reversed. யாரை கொல்ல வேண்டும் என்று சொல்லி நினைத்தானோ அதே மனிதன் என்ன பண்ணா? அங்க இறந்து போகிறதை பார்க்கிறோம், மரித்து போகிறதை பார்க்கிறோம். ஆமென். சோ அப்ப உபவாசம் பண்ணுகிறதுனால, உபவாசம் பண்ணி தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்பதனால நிச்சயமாக நமக்கு என்ன உண்டு? நிச்சயமா ஒரு பலன் உண்டு. ஆமென். When we fast and pray, there is certainly a reward. Even as we are fasting and praying, whatever we are praying for, whatever we are praying in secret, நம்ம அந்தரங்கத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஜெபங்களுக்கு நிச்சயமா என்ன செய்வார்? ஒரு பலனை நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமா திட்டமாய் நம்முடைய வாழ்க்கையில செய்வார். God will certainly reward every prayer that we pray secretly. Amen. நம்முடைய தனிப்பட்ட நேரத்தில் தேவனோடு கூட தனிமையாக நம்ம பேசுகிற ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு நிச்சயமா என்ன செய்வார்? ஒரு பலனை நிச்சயமா கொடுப்பார். ஆமென். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் என் கூட சொல்லிக்கொடு தீர்க்க தரிசனமா இந்த நாளில் கூட ஒரு சிலருடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செய்ய போறார்? அந்த 21 நாள் முடிஞ்ச பிறகு பெரிய அற்புதங்கள் ஆண்டவர் செய்ய போறார். ஆமென். God is going to reward for some of us something great and marvelous, something that we've been waiting, something that we've been praying for. Amen. தனிமையில் அந்தரங்கத்தில் ஜெபிக்கிற ஜெபங்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? கேட்டு அதுக்கு பலனை நிச்சயமா தரப்போகிறார். ஆமென். விசுவாசத்தோடு நம்ம இருப்போம். ஆமென். So fasting also brings a reward every time we fast and pray. Amen. Praise God. So ஆண்டவர் அதை செய்ய போறார். And let's go quickly. And number 3, when we are persecuted for Christ's sake, கிறிஸ்துவின் நிமித்தமாக நம்ம பாட அனுபவிக்கிற பொழுது நம்ம என்ன செய்கிறோம்? இந்த பலன் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தமாக, கிறிஸ்துவிற்காக நம்ம பாட அனுபவிக்கிற பொழுது, when we are persecuted for Christ's sake,
When we are persecuted for Christ's sake, we receive reward. Amen. In Luke chapter 6, verse 22 and 23. Blessed are you when men hate you and when they exclude you and revile you and cast your name as evil for the sons of man's sake. அப்ப நம்முடைய ஆண்டவருக்காக நம்முடைய ஆண்டவருடைய நாமத்துக்காக இப்படிப்பட்ட காரியங்களில் நம்ம கஷ்டப்படுவோம் என்று சொன்னால், பாட அனுபவிப்போம் என்று சொன்னால், நம்ம என்ன செய்வோமா? மிகுந்த பலன் நமக்கு மிகுதியாக இருக்கும் என்று வேதம் சொல்லும். அந்த நாளில் 23 வசனம், அந்த நாளில் நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். எந்த நாளில்? நம்ம எல்லாம் இந்த பிடிப்பட்ட காரியங்களில் நம்ம பாட அனுபவிக்கிற பொழுது, இயேசுவின் நாமத்தினாலே, கிறிஸ்து என்கிறவருடைய நாமத்தினாலே, அவருக்காக நம்ம பாட அனுபவிக்கிற பொழுது, நாட் ஃபார் எனிதிங் எல்ஸ். நம்ம தவறு செய்கிறோம், அதுக்கு பாட அனுபவிக்கிறோம், அதெல்லாம் என்ன செய்ய முடியாது? ஆண்டவர் பெயரில் போட முடியாது. ஆமென். ஸோ நம்ம செய்கிற காரியங்களுக்காக, நம்ம செய்கிற தவறுதல்களுக்காக என்ன செய்ய முடியாது? ஆண்டவர் மேலே பாரத்தை போட்டுற முடியாது. ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவரிடத்தில் கேட்டு ஆண்டவருடைய கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் என்ன செய்ய முடியாது? அது ஆண்டவருக்காக பாட அனுபவிக்கிறது கிடையாது. நம்ம செய்கிற தவறுகளுக்காக, நம்ம செய்கிற ஓன் டெசிஷன் that we take and we take our own choice. We make our own decisions based on our own plans and our own ideas. And we suffer because of that. That does not come under this, right? So for that we need grace of God. கர்த்தருடைய கிருபை அதுக்கு தேவை. ஆனால் ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறார்? கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தமாக, ஆண்டவர் மேல வைத்திருக்கிற விசுவாசத்தின் நிமித்தமாக, because of the faith on Christ, if we are persecuted and if we are punished, then Bible says that God has a great reward. பலன் மிகுதியாய் நமக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரா? கொடுக்கிறார். ஆமென். பரலோகத்தில் உங்களுக்கு பலன் மிகுதியாக இருக்கும் என்று வேதம் சொல்லுது. அப்போ when we are persecuted for Christ's name's sake, then we are rewarded greatly. Amen. Praise God. Amen. பரலோகத்தில் அந்த பலன் மிகுதியாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. Amen. So வருகிற காலங்கள் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. The coming of the Lord is very, very near. We have come to pretty close to the end of the journey here. Amen. இந்த உலகத்தில் இருக்கிற பிரயாணங்கள் முடிகிற ஒரு காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. கிறிஸ்து திரும்பி வருகிற காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. Amen. So we don't know when the Christ return will be. We don't know. It may be very, very quick. It is so imminent with all that is going on around this world. Amen. உலகத்தின் காரியங்கள் நடக்கிறதை நம்ம கவனித்து பார்க்கிற பொழுது கிறிஸ்துவானவர் திரும்ப சீக்கிரமாய் வரப்போகிறார். Amen. So நம்ம அப்படி வருகிறபடினால நம்ம என்ன செய்ய போறோம்? என்னென்ன துன்பங்கள் நமக்கு உண்டாக போகுது நமக்கு தெரியாது. So let's get prepared. Let's get ready for any kind of persecution that may come. But let's stand strong. Amen. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கிறிஸ்துவுக்காக நம்ம பாட அனுபவிக்கிற பொழுது நம்முடைய பலன் மிகுதியாக இருக்கிறது. ஆமென். ஸோ அந்தபடினால நம்ம எப்படிப்பட்ட உபத்திரவங்கள் நமக்கு கிறிஸ்துவின் மேலே வைத்திருக்கிற விசுவாசத்தினால் வந்தாலும் சரி, பவுல் சொல்ல அதெல்லாம் என்ன செய்கிறேன்? அதை நான் என்ன செய்கிறேன்னா, அதை இந்த உலகத்தின் காரியங்களை நஷ்டம் என்றும் கர்த்தருக்காக பாடுபடுகிறத லாபமாகவும் ஆண்டவர் பவுல் பார்க்கிறார். ஆமென். ஸோ ஆண்டவருக்காக பாடுபடுகிறத அவர் he considered that as a prophet. A prophet என்னது? எப்போதும் பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா prophet is always positive, right? And so prophet is always good, and that is what Bible says. பலன் மிகுதியாக இருக்கும். ஸோ பவுல் சொல்லுகிறது போல கர்த்தருக்காக நான் துன்பப்படுகிறது, கர்த்தருக்காக பாடுபடுவது நமக்கு ஒரு லாபமாய் இருக்கிறது. ஆமென். அதனால தான் வேதம் சொல்றது பலன் மிகுதியாக இருக்கும் என்று சொல்லி. Our profit will increase as much as we are going through this persecution. Amen. Praise God. கிறிஸ்துவின் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையினால. Amen. Praise God. மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 10-12 வசனங்களை வாசிக்கிறப்போ இதே காரியங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவருடையது. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவங்க, ஆமென், ஆண்டவருக்காக சரியா நிற்கணும், ஆண்டவருக்காக நான் விட்டு கொடுக்காம, ஆண்டவருடைய நாமத்தை விட்டு கொடுக்காம, ஆண்டவருடைய நாமத்தை வீணில வழங்காம நான் எப்பொழுது ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும்னு சொல்லி நினைக்கிற அவங்க வேதம் சொல்கிறது அவங்க பாக்கியவான்கள் என்று சொல்லி. ஆமென். They are blessed. அவங்களுக்கு பலன் இங்கேயே கிடைக்கிறதா இருக்கிறது. ஆமென். In verse 12, in Matthew 5 verse 12, பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். Amen. Praise God. So அநேக வசனங்கள் உண்டு. Revelation 24ல 20 and verse 4, வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் எப்படி சொல்லியிருக்கிறது? அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். யாரு?
ஆண்டவருக்காக பாடுபட்டவங்க, ஆண்டவருடைய நாமத்து நிமித்தம் பாடுபட்டவங்க என்ன செய்வாங்களாம்? கிறிஸ்துவோடு கூட 1000 வருஷம் என்ன செய்வாங்களாம்? அரசாளுவாங்க. ஆமென். So we're going to rule and reign with God for 1000 years, and that is a reward for those who go through this persecution. ஆண்டவருக்காக பாட அனுபவிக்கிறவருடைய பலன் அதுவாக இருக்கிறது. Amen. Praise God. And I have a few slides, but I'll try to wrap up as much as quickly as possible. Number 4, fourth sowing. நான்காவது விதை நம்ம விதைக்க போகிறோம். இதுவும் நம்ம என்ன செய்ய போகிறோம்? தொடர்ந்து நம்ம செய்ய போகிறோம். We're going to give generously and willingly. ஆமென். தாராளமாக ஆண்டவருக்கு கொடுப்பது. ஆமென். இது பணம் மாத்திரமல்ல, not only finances, but also our time, but also our skills, but also our talents, but also abilities. நம்முடைய திறமைகள், நம்முடைய பலன், நம்முடைய பணம் எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக கொடுப்பது. ஆமென். மனமுவந்து, generously and willingly. ஆமென். தாராளமாய் மனமுவந்து கர்த்தருக்கு கொடுப்பது. ஆமென். நம்முடைய எல்லாவற்றையும், நேரத்தையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்முடைய நேரங்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமென். Not only that we give financially, but also we give our time, our talents, our skills and abilities and everything. Amen. So anabadiyala கர்த்தருக்காக கொடுப்பதிலே நம்ம என்ன செய்ய போறோம்? தொடர்ந்து தாராளமாக மனமுவந்து மனமகிழ்ச்சியோடு கூட ஆண்டவருக்கு செய்கிற பொழுது அதற்கேற்ற பல மடங்கு பலன் ஆண்டவர் கொடுக்கிறார். Amen. We don't give because we receive reward. Amen. இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம செய்வது ஆண்டவர் ஏதோ நமக்கு ரிவார்ட் கொடுக்க போகிறார் என்பதற்காக அல்ல. ஜெபிக்கிறதா இருக்கட்டும், நம்ம உபவாசம் இருந்து ஜெபிக்கிறதா இருக்கட்டும், ஆண்டவருக்காக பாட அனுபவிக்கிறதா இருக்கட்டும், ஆண்டவர் ஏதோ நமக்கு நன்மை செய்வார் என்பதற்காக அல்ல. நம்ம எல்லாம் இதை செய்கிற பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யுது? இந்த காரியங்கள் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சேர்க்கிறவராக இருக்கிறார். Amen. God adds everything. God rewards for everything that we do. We don't do that for reward, but we just do that out of the love on God. Amen. கர்த்தர் மேல இருக்கிற அன்பினால இந்த காரியங்களை செய்கிற பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கிறார். Amen. மத்தேயு 6:33 சொன்னது போல ஆண்டவர் எல்லாவற்றையும் கூட்டி கொடுக்கிறார். God will add everything to us. Amen. Amen. So fourth is giving generously and willingly. Amen. கர்த்தருக்காக தாராளமாக மனமுவந்து கொடுக்கிறது காரியங்களை நம்ம பார்க்கிறோம். Amen. Luke chapter 6 verse 38. Give and it shall be given to you. Good measure, pressed down, shaken together, running over. Amen. கர்த்தர் சொல்லுகிறார், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்படி கொடுக்கிறார்? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். Amen. கர்த்தர் சொல்றாரு, கொடுங்க. அந்த குவான்டிட்டி அவர் சொல்லவே இல்லைங்க. கொடுக்கிற பொழுது ஆண்டவர் என்ன செய்வாராம்? மிகுதியாய் கொடுக்கிறவர். ஆமென். நம்ம கொடுக்கிற பொழுது ஆண்டவர் he rewards greatly. Give and you shall be given greatly. Amen. Give and God will give a reward greatly. Amen. So அப்ப நம்ம கொடுக்கிறதுல நம்ம என்ன செய்யணும்? தாராளமாக மனமுவந்து கொடுக்கிறத நம்ம செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஆண்டவருக்காக. Amen. So as long as we give to God willingly and generously, as much as we can, amen, out of love of God, amen, ஆண்டவர் மேல இருக்கிற அன்பு நிமித்தமாக இதை செய்கிற பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்? மிகுந்த பலனை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். மால்கியா 3:10 ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்ம அதுக்கு பிறகு படித்துக் கொள்ளலாம். 1 நாளாகமம் 29 அதிகாரம் 13-14 வசனங்களை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அது பிறகு வாசிக்கலாம். இதெல்லாம் ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் என்ன செய்வார்? கொடுக்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு பலனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். Amen. God rewards every time we give to God. Amen. Praise God. Maybe one more we see and then we finish. Amen. கடைசியாக we have to be true. உண்மையா இருக்கிற பொழுது, Amen, ஆண்டவருக்கு நம்ம உண்மையா இருக்கிற பொழுது ஆண்டவர் செய்வாரு? நம்மளுக்கு பலனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். Amen. So உலகத்தில் அநேக தேவனுடைய நாமத்தினால வஞ்சிக்கிறவங்க நிறைய பேர் வருகிறாங்க. Amen. There are so many deception out there. அநேக வஞ்சகமான போதனைகள் உண்டு, அநேக வஞ்சனையான தீர்க்க தரிசனங்கள் உண்டு. There is so many deceptive prophecies, deceptive the teachings and everything is increasing in these days. இந்த நாட்களிலே வஞ்சகமான காரியங்கள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. Amen. ஆனால் நம்மிடத்தில் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? வஞ்சிக்கப்படாதபடி,
ஆண்டவருடைய உண்மையான வார்த்தைகளை நம்ம கேட்டு அதை போதிக்கிறவர்களாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாரு, எதிர்பார்க்கிறார். ஆமென். Not only that we hear the truth but also practice the truth. ஆமென். நம்ம உண்மையை கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல, அந்த உண்மையை கடைபிடிக்கிறவர்களாக ஆண்டவர் என்ன செய்கிறார், எதிர்பார்க்கிறார். So being true that God will reward everyone. Amen. So அதனால தான் 8ஆம் வசனம் சொல்லுகிறது in 2 John in 8th verse, அதில் ஒரு அதிகாரம் தான் இருக்குது. உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படி எச்சரிக்கையாயிருங்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த மாதிரி டிசெப்ஷனுக்குள்ள நம்ம என்ன செய்யாமல் போய்விடாதபடி, இந்த மாதிரி வஞ்சகமான காரியங்களுக்குள்ளாக, பொய்யான காரியங்களுக்குள்ளாக நம்ம போய்விடாதபடி, பொய்யான காரியங்களை பின்பற்றாதபடி, that we should not follow the deceptive teachings, that we will follow the truth. தேவனுடைய வார்த்தை உண்மையாக இருக்கிறது. ஆமென். ஸோ அப்போ தேவனுடைய வார்த்தையை நம்ம உண்மையாக அதை படித்து அதை நம்ம தெரிந்து நம்ம அதன்படி நடக்கிற பொழுது அதற்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், ஒரு பூரண பலனை நமக்கு வைத்திருக்கிறார். ஆமென். பூரண பலன். That means he has a full and perfect reward. அப்போ ஆண்டவருடைய உண்மையை நம்ம பின்பற்றும் பொழுது, இப்படி ஆண்டவருடைய உண்மையை மாத்திரம் நம்ம பிரசங்கிக்கும் பொழுது, ஆண்டவருடைய உண்மையை மாத்திரம் கேட்கிற பொழுது, உண்மையை மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்துகிற பொழுது, as we practice truth, God has a full and perfect reward. Amen. Praise God. And finally, 7th is serve faithfully. ஆண்டவருக்கு உண்மையாய் நம்ம ஊழியம் செய்கிற பொழுது, ஆண்டவருடைய காரியத்திற்கு உண்மையை ஊழியம் செய்கிற பொழுது, Colossians chapter 3 verse 23 to 24, if you read, that is what it says. Amen. So you will receive the reward of the inheritance for you serve Lord Jesus Christ. Amen. கர்த்தருக்காக சேவிக்கிறதுனால சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்களாக என்று அறிந்து சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமென். Colossians chapter 3 verse 23 and 24. இந்த வசனங்களை நம்ம மனதில் வைத்துக்கொள்வோம். கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறாரு, ஆண்டவருடைய நாமத்தில் இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம தொடர்ந்து செய்கிறப்படி, இதெல்லாம் ஒரு நாள் செய்கிற காரியம் இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து செய்ய வேண்டிய காரியம். ஆமென். ப்ரேயராக இருக்கட்டும், ஃபாஸ்டிங்காக இருக்கட்டும், கிவிங்காக இருக்கட்டும், ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறதா இருக்கட்டும், ஆண்டவருக்காக கிரியைகளை செய்கிறதா இருக்கட்டும், ஊழியம் செய்வதா இருக்கட்டும், எல்லாவற்றையும் நம்ம ஒரு நாள் செய்கிறதில்ல, நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து செய்ய வேண்டியது. ஆமென். As we continue to do so, we will continue to receive reward for every single one of them. Amen. Praise God. And Hebrews chapter 11 verse 6, and with that I will end. Bible says, but without faith it is impossible to please him, for he who comes to God must believe that he is, and that he is a rewarder of those who diligently seek him. Amen. அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். அப்ப என்ன அர்த்தம்னா, when we seek God faithfully and truthfully, God will reward those who seek him. Amen. ஆண்டவரை தேடுகிற யாவருக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறார், பலனை கொடுக்கிறார். Amen. Bible says the reward comes with him. ஆண்டவருடைய நமக்கென்று சொல்லி வைத்திருக்கிற பலன் ஆண்டவரோடு கூட இருக்கிறது. Amen. So we are not just shoring up or saving up treasures in this world, but all of this what we just meditate so far is all everything related to the kingdom of God. Amen. இது எல்லாம் தேவ ராஜ்யத்திற்கு சம்பந்தப்பட்ட காரியங்கள். இதை நம்ம தொடர்ந்து நம்ம செய்கிற பொழுது, as we continue to do these faithfully and continuously, amen, and as we continue to do so, the reward will certainly come to us. Amen. God has full and perfect and many rewards for all of us, and God will certainly do that. Amen. So அதனால நம்ம என்ன செய்ய போறோம்னா, நம்ம பலன் கொடுக்கிற ஆண்டவரை, பலன் கொடுக்கிற தேவனை நம்ம என்ன செய்ய போகிறோம், தேட போகிறோம். ஆமென். we are going to continue to seek him. நம்ம தேடி ஆண்டவரை அடைந்து கொள்ள போகிறோம். வேதம் சொல்ல, தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். ஆமென். நம்ம தேடுகிற பொழுதெல்லாம் நம்ம ஆண்டவரை கண்டடைகிறோம். as long as we seek him, we will find him. whenever we find him, we will find the reward. Amen. ஏன்னா பலனை அவரோட கரத்தில் வைத்திருக்கிறார். ஆமென். ஸோ அப்போ எங்கே ஆரம்பிக்குது, ஆண்டவரை தேடுவதில் ஆரம்பிக்குது. ஆமென். as we seek him, that is where it begins. as we seek him, we will find the rewarder, and the rewarder has a reward. Amen. and certainly we will receive that reward. Amen. ஸோ அதனால அதை தான் நம்ம செய்ய போகிறோம். நம்ம ஒருவேளை இதில் சொன்னது போல விசுவாசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் நம்ம என்ன செய்ய போகிறோம், இன்னைக்கு விசுவாசத்துக்குள்ளே நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்மளை நகர்த்த போகிறோம். we are going to move ourselves into the into the realm of faith,
நம்ம we don't walk by sight but we walk by faith. Amen. நம்ம விசுவாசத்தினால நடத்தப்படுகிறோம். Amen. So அதனால நம்ம விசுவாசத்தோடு கூட நம்ம ஆண்டவரை தேடுகிற பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்? நம்முடைய பலனை நிச்சயமாக நமக்கு கொடுப்பார். Even right now, as we continue to pray for the 21 days, I strongly believe that God has a reward for each and every one of us. That God will release that reward into every one of us. நமக்கு வைத்திருக்கிற பலனை கர்த்தர் நிச்சயமா நம்ம வாழ்க்கையில கொடுப்பார். ஹalleluya. என்னென்ன காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோமோ, எந்தெந்த காரியங்களுக்காக காத்திருக்கிறோமோ, எந்தெந்த காரியங்கள் நம்முடைய இருதயத்தை இளைக்க பண்ணுகிறதோ, everything that tires us, everything that brings depression, everything that brings fear, anxiety and doubt, God will remove all of that, but instead he will give us a reward for which we've been waiting or praying for. Hallelujah. கர்த்தர் இந்த காரியத்தை செய்வார். நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், we're going to continue to seek him in faith. Hallelujah. விசுவாசத்தோடு கூட அவரை நம்ம தேடுகிற பொழுது நமக்கு தேவையான பலனை, நமக்கு தேவையான கிருபையை, நன்மையை ஆண்டவர் என்ன செய்வார்? நம்ம கொடுப்பார். ஆமென். அத வேதம் சொல்லுது, அவருடைய நன்மையும் கிருபையும் நம்ம ஒவ்வொரு எல்லாம் வாழ்நாள் முழுதும் நம்மை தொடரும் என்று வேதம் சொல்லுது. So his goodness and mercy shall follow all the days of our lives. Amen. So அப்படினால் விசுவாசத்தோடு கூட நம்ம இந்த நாள்ல கர்த்தரை நம்ம தேட போகிறோம், கர்த்தரிடத்துல கேட்க போகிறோம். கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு நல்ல பெரிய காரியங்களை, பலனை, நம்முடைய வாழ்க்கையில பலனை, full reward, பரிபூரண பலனை நம்முடைய வாழ்க்கையில கொடுக்க அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஜெபிப்போம் இந்த வேளையில. ஹalleluya. யாராவது ஒருவர் ஏற்பட்டவங்க இந்த வேளையில சீக்கிரமா நம்ம ஜெபிப்போம். தேவ சமூகத்தில் விசுவாசத்தை கொடுக்கட்டும். ஆண்டவர் நம்ம தேடுகிறவர்களாய் மாறட்டும். இந்த வேளையில கர்த்தர் பலனை நிச்சயமாய் கொடுப்பார். யாரோ ஒரு ஜெபிக்கலாம் இந்த வேளையில. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, சுவாமி தயவாய் கொடுத்த நல்ல இந்த வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, நாங்கள் தியானித்த வார்த்தைகளை உம்முடைய பாதத்துல வைக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுடைய கிரியைகளுக்கும் ஆண்டவரே நாங்கள் செய்யற ஒவ்வொரு காரியங்களுக்கும் நீர் பலனளிக்கிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, நாங்கள் உமக்கு பயந்து உம்முடைய வார்த்தைகளில நடக்க, நாங்கள் உபவாசிக்கும் பொழுதும், நாங்கள் ஜெபம் பண்ணும் பொழுதும், நாங்கள் செய்கிற ஒவ்வொரு கிரியையிலும் கர்த்தர் அந்தரங்கத்திலே நீர் பார்த்து கொண்டு வெளியரங்கமாய் பலனளிக்கிறவர் என்ற வார்த்தைக்கு நாங்கள் பயந்து உமக்கு உண்மையா இருக்க நீங்க கிருபை செய்யுங்கப்பா. நீர் எங்களுக்கு கட்டளையிட்ட வார்த்தைகளை எல்லாம் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில கடைபிடித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. உம்மை தேடுகிறவர்களுக்கு நீர் சமீபமாய் இருக்கிறீர், உம்மை தேடுகிறவர்களுக்கு நீர் பலனளிக்கிறவராய் இருக்கிறீர். அதையெல்லாம் நாங்க நினைத்து பார்த்து நடக்க எங்களுக்கு நீங்க விசேஷித்த பலனையும் கிருபையும் தரும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எப்போதும் கொடுத்த அப்பனே கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று நாங்கள் தியானித்தோம் சுவாமி. உண்மையா இருக்கும் பொழுது அதற்குரிய பலனை நீர் அளிக்கிறவராய் இருக்கிறீரப்பா. அப்படி நாங்கள் உமக்கு உண்மையா இருக்கவும் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. உம்முடைய நிலைத்திருக்கவும், நீர் உம்முடைய வார்த்தைகளில நாங்கள் நிலைத்திருக்கவும், உண்மையில கனி கொடுக்கவும் நீர் எங்களுக்கு பலன் தாரும். இந்த ஜெப ஐக்கியத்திலே கூடியிருக்கிற அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல வைக்கிறோம். அவருடைய குடும்பங்கள், அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் உடைய பாதத்துல வைக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், நீர் எங்களை ஆளுகை செய்யும், நீர் எங்களை உபயோகப்படுத்தும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் தயவுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Thank you Jesus. அப்பா, எங்களுடைய ஜெபங்களை கேட்டீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. We thank you Lord. Continue to be with each and every family, oh God. எங்களை ஒவ்வொருவரையும் பேராய் குடும்பம் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். தேவைகள் எல்லாம் சந்தித்து நடத்துவீராக. We thank you Father. We give you all the glory and honor. In Jesus name we pray. Amen. Amen. Praise God.